ஸோ பிக் பாஸ்ல இன்னைக்கு முத்துக்குமாருக்கு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதுல முத்துக்குமார் அதை செஞ்சார்னா நான் உண்ணாவிரதம் போராட்டத்தில் தான் இருப்பேன், சாப்பிட கூட மாட்டேன்ற மாதிரி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதை தவிர்த்து லைவ்ல நடந்த பல சம்பவங்களை டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்க மக்களே, நேஷனல் ஒட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க மக்களே. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம போட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ நம்ம 4 ப்ரோமோ பார்த்துடல, அந்த ஒரு ப்ரோமோவோட கனெக்டிவிட்டியாக தான் 5வது ப்ரோமோ. முத்துக்குமார் சைக்கிள் ஓட்டினார்ல, பெடலிங் பண்ணார்ல, அது வந்து ரூல் பிரேக் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வருது. ஓகே, சைக்கிள் பெடலை 2 கையை பிடிச்சிட்டு பற்றிருக்கணும். இவர் சுற்றி விட்டு பண்ண என்னன்னா ரூல் பிரேக் ஆகிட்டு பாத்ரூம்கான தண்ணி கட் பண்ணப்பட்டது. பிக் பாஸ் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு பக்கம் மேனேஜர்ஸ் டீமும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் டீமுமே உட்காந்துட்டு அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது முத்துக்குமார் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ப்ளே பண்ணார். என்னன்னா, எங்களுக்கான அதிகாரம் எங்ககிட்ட கொடுங்க, ஸோ நாங்கள் எந்த ஒர்க்கை பண்ணணும்னு எங்ககிட்ட கொடுங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க்கை கொடுக்காதீங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. ஜாக்லின் போயிட்டு ரூல் புக் ஐ கேன் ஹெல்ப் யூ ரூல் புக்ன்ற மாதிரி நேற்று முத்துக்குமார் பண்ணார்ல, ரூல் புக்கில் இருக்குன்ட்டு அதே செக்மெண்ட்டை வந்து முத்துக்குமாருக்கு ஜாக்லின் பண்ணி அழகாக வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ரூல் புக்கில் தான் இருக்கு, ரூல் தான் பேசுன்ற மாதிரி வெறுப்பேற்றி கலாச்சிட்டு இருந்தாங்களா. அது கீழே வந்து ஒவ்வொரு நபரை நாங்கள் தான் செலக்ட் பண்ண முடியும், முதலாளி சொல்றாருல அதை தான் நாங்கள் செய்ய முடியும், நாங்க நினைச்சா கூட ரூலை மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஜாக்லின் அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சு அழகா அண்டர்லைன் பண்றாங்க. இப்போ நடுவில் என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லைனை மட்டும் ஒரு 4-5 வாட்டி திரும்ப படிக்க சொல்றாரு. திரும்ப படிக்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் நீங்கள் விதிமீறியை மீறி விட்டீர்கள், ஸோ அந்த ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க, அதை முத்துக்குமாரை கேளுங்கன்ற மாதிரி முத்துக்குமார் சொல்லிட்டார். முத்துக்குமார் கேட்டதால முத்துக்குமாருக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு தீர்மானம் ஆயிருது. ஒட்டுமொத்த இதுவே வந்து எதிராக மாறிடுது. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ இப்போ அந்த டிஸ்கஷன் லைவ்ல போகுது. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ, அன்சீன் ப்ரோமோ ஹாட் ஸ்டார்ல விட்டுருந்தாங்க. என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்பி அவர் சைக்கிள் ஓட்டுறதுல எனக்கு இஷ்டம் கிடையாதுன்ற மாதிரி தர்ஷிகா பேசுறாங்க. அந்த ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா, திரும்பி முத்துக்குமார் சைக்கிள் பக்கமே வரக்கூடாது, சைக்கிளே தொடக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி சைக்கிளே தொடாம இருந்தால் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் தூக்கி போட்டுடலான்னு ஒரு திட்டம் போல இருக்கு. ஓகே, ஸோ அதனால அவர் சைக்கிள் ஓட்டவே கூடாது, இது என்னோட விருப்பம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. உடனே ஜாக்லின் என்ன சொல்றாங்க, ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே ஏன் கத்துறீங்க, கோவப்படுறீங்க, ஏன் அப்படி கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முத்துக்குமாருக்கு ஆதரவா பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஏன் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, பனிஷ்மெண்ட் முடிவு பண்ணியாச்சு, நாங்க கொடுத்தாச்சு, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனா விடாப்புடியா தர்ஷிகா, நான் அப்படி கிடையாது, நான் அப்படிதான் இருப்பேன்ற மாதிரி விடாப்புடியா இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னு தர்ஷிகா மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு வேளை சைக்கிளை மிதிச்சார்னா, சைக்கிளை ஓட்டினார்னா, அவர் சைக்கிள் ஓட்டி யார் சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேங்க, நான் சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தர்ஷிகா, உடனே ஜாக்லின், உங்க விருப்பம், சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி போங்கன்ற மாதிரி உங்க விருப்பம்னு முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. ஸோ எதுக்கு இந்த இடத்துல அவர் ஏதோ தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாம பண்ணாரோ தப்பு பண்ணிட்டாருங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இது இந்த தப்பு இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தெரியாது, அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாது பண்ணா விட்டுருமே, ஆனா தப்பு நடந்துச்சு, அதுக்கான கான்சிக்வென்ஸா கொடுத்துட்டாங்க, அதை ஃபேஸ் பண்றாரு. இதுல இவங்களுக்கு என்ன குறை, இவர் செஞ்சா சாப்பிட மாட்டேன்னும் போது என்ன உங்களுக்கு ஈகோ அவுட் ஆகுதா, எனக்கு தெரியல. எப்பவுமே ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணல, ஏன்னா நாமினேஷன் வேற இருக்காங்க மேடம், அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் அவங்க சொல்ற ரீசன்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் தப்பு பண்ணார் முத்துக்குமார், அதில் மாற்றுக்கிறதுல அதுக்குன்னு அவர் மெதிச்சா சாப்பிட மாட்டேன் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாச்சுங்க, அதுக்கப்புறம் என்னங்க மெதிச்சா சாப்பிட மாட்டேன்ற ஒரு பாயிண்டே எனக்கு வேஸ்ட்டாக தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமார் சொல்றார், ஒத்துக்கிறார், வேணும் பண்ணாலும் வேணான்னு பண்ணாலும் தப்பு தான்ற மாதிரி முத்துக்குமார் ஒத்துக்கிறார். கரெக்ட், எது பண்ணாலும் தப்பு தான் அக்ரி பண்ணி ஏத்துக்கிறார். இதுல வந்து 2 டீமே டிஸ்கஷன் பண்ணி தான் முடிவு எடுக்கிறாங்க. முத்து ஒத்துக்கிறார், நான் வேணும் பண்ணாலும் வேணான்னு பண்ணாலுமே தப்பு தான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன், முத்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அடுத்து என்ன பண்றாங்க ஜாக்லின், இது தர்ஷிகா சொல்றாங்க, நீங்க சொன்ன அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணிடுவாரா அப்படின்றது எனக்கு தெரியலங்க, அவர் சொன்னாலும் ரியலைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்றத எனக்கு தோணுது, அவர் ரியலைஸே கடைசி வரையும் இருக்க மாட்டாருன்றதே சொல்றாங்க தர்ஷிகா. எங்க இப்பதாங்க தப்பு நடந்திருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணுமே, கொடுக்காமையே ரியலைஸ் பண்ண மாட்டாருன்னா என்ன, உங்ககிட்ட தான் பல வாட்டி பவித்ரான்னு சொல்றாங்க, அதை விட்டு தொலை அந்த கண்டென்ட்டை விட்டு தொலைன்னு சொல்றாங்க, நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்களா, அதை கேட்டீங்களா, நீங்களும் கேட்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு வாய்ப்பே கொடுக்காம ரியலைஸ் பண்ணிட்டாரான்னு கேட்டா எப்படிங்க, அது வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும், கொடுக்காம பேசுறது எனக்கு அநியாயமா தான் தெரியுது. ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சொல்றோம்,
ஸோ மன்னிக்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா முத்துக்குமாரை மன்னிக்கவே கூடாதுன்ற மாதிரி தர்ஷிகாலாம் சொல்லிட்டு இருக்காங்க போல. ஆனால் ஜாக்லின் வந்து மன்னிக்கவே மாட்டோம் அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது தான் எனக்கு விருப்பம் இல்லைங்க, அது ரொம்ப தப்பாக இருங்க, அது நடந்து போச்சு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி முத்துக்குமாருக்கு சாதகமாக ஜாக்லின் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுக்கப்புறம் அவர் மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்கு வேணா ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். என்னன்னா இதுக்கப்புறம் அந்த தப்பு ரிப்பீட் ஆகக்கூடாதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு சைக்கிளில் அவர் ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த பெரிய சைக்கிள் சீட்டில் உட்காந்து சைக்கிள் பெடல் பண்ணிட்டே இருக்கணும், நாங்கள் எப்போ சொல்லணும் அப்போ தான் முத்துக்குமார் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாவம் இன்னைக்கும் முத்துக்குமார் தான் கண்டென்ட்டா, 2 நாளாக அந்த கண்டென்ட் முத்துக்குமார் அருண் இதுதான் கண்டென்ட்டாக ஹைலைட்டாக இருந்துச்சு. பட் எனிவே என்ன பண்ணுறது, பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது தான் முத்துக்குமாருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நடந்திருக்கு. இதுதான், அது எத்தனை மணி நேரம்லாம் போகுதுன்னு தெரில. அப்போ நம்மளை நைட்டு தூங்க விடாமல் முடிச்சு விட்ருவானுங்க அப்படித்தானே, ஏன் நிலைமை தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு பக்கம் அன்ஷிதா மற்றும் இவங்களோட சண்டை இருக்குல்ல, யார் அது, ராணாவோட சண்டை. ஒன்றும் இல்லைங்க, அந்த பெடலிங் வந்து அதிகமாக சைக்கிள் ஓட்டாங்களாம் அன்ஷிதா, நேற்று அதிகமாக சைக்கிளிங் ஓட்டாங்க. இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி இது முத்துக்குமார் தான் ஆரம்பிப்பார். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய நேரம் சைக்கிள் ஓட்டுறாங்களேன்னும் போது முத்து வந்து நம்ம அதிகாரத்தை நம்ம வாங்குவோன்னு கேட்க ஆரம்பிச்சு தான் அதோட பிரச்சனை ஆரம்ப புள்ளி அன்ஷிதா தான் இவர் பேச. அதுக்கு அன்ஷிதா வந்து பண்ணலப்பா, தெரியாதுப்பா, நீ எனக்கு இது சொல்கிற அளவுக்கு தைரியம் உனக்கு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இவங்க பேச. அதுக்கு ராணுவ நீங்கள் தான் பண்ண தப்பிங்க, ஒரு லீடர் பண்ணால் தப்பு தான், ஒரு தொழிலாளி பண்ணால் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான், யாருமே வந்து என்ன கேட்க மாட்டீங்களா, இது பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்பா அதை வந்து நேற்று ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு காலைல தான் அவங்க அதிகமாக ஓட்டியிருக்காங்களா, இதில் ஒத்துக்கிறாங்க, நான் தப்பு பண்ணனா நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன், நான் தப்பு பண்ணா ஒத்துக்கிறேன், இல்லைனா இப்பெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஃபுல்லாக ஓட்டுனது யாருன்னா இவங்க தான், அன்ஷிதா. இன்னைக்கு காலையும் சீக்கிரமாக எழுந்து ஓட்டுனது அன்ஷிதா தான். இதில் நேற்று ராணுவ எல்லாருக்கிட்டையும் போய் கொடுங்கன்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருந்தார். அது என்ன பண்ணுறது, அதை ஒரு பாயிண்ட் ஆகிட்டு இதை ஹைலைட் பண்ணணும், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி வேற மாதிரி டாபிக் போச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து அருண் அவர்கள் இருக்கார்ல, அருண் அவர் என்ன பண்ணுறாருன்னா முத்துக்குமாரை பற்றி நேற்று வெளியே என்ன நடந்துச்சு தெரியுமா, ஏது நடந்துச்சு தெரியுமா, அவர் வந்து சார் மேடம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டாருன்ற மாதிரி யார் ஒரு பக்கம் தீபக் கிட்டையும் ஜாக்லினும் இவங்களையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் இந்த ஸ்டோரியெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது ஒரே பாயிண்ட்ல நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க மஞ்சுரி. அவர் முத்துக்குமார் இங்கே இல்லை, அவர் இருக்கும்போது நீங்கள் பேசுங்க, இல்லாத போது அவர் நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் என்ன சொன்னீங்கன்னு நமக்கு தெரியாது, அவர் இருக்கும்போது பேசதான் நல்லது, இதை பற்றி பேசாதீங்கன்ற மாதிரி அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அருணை முடிச்சு விட்டாங்க. அடுத்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதை பாரு 2 பேர் பேசுறதுமே எனக்கு பிடிக்கல, முத்து பேசுறதும் சரி நீ பேசுறதும் சரி, ஆனால் முத்துக்கிட்ட நான் ஓப்பனாக போய் சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் பண்ணாதரா, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணி முடிச்சுங்கன்றது எனக்கு தோணுச்சு, ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு முடிவு இல்லை, பேசவும் தெரியல, நீ எப்படி தெரியுமா பண்ணுற அருண், நேற்று வந்து ஒரு விஷயம் உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க 2 பேர் பேசிங்க, நேற்று அப்படிதான் வந்து கிச்சன் டீம் ஒட்டு மொத்தமாக பொதுவாக வந்து ஸ்கில்டுன்ற மாதிரி எங்களை டார்கெட் பண்ணுற, எதுக்கு டார்கெட் பண்ணுற, ஸோ உனக்கே தெரியும் கிச்சனில் 6500 ரூபாய்க்கு போன வாரம் என்ன கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியும், இந்த வாரம் 3000 ரூபாய் வச்சிருக்கோம், அதை பற்றி எதுக்கு மிங்கில் பண்ணி விடுற, இது ரொம்ப தப்பு, யார் யாருக்கு பர்சனல் சண்டி அவங்க 2 பேர் போய் அடிச்சுங்க, எதுக்கு எங்களெல்லாம் இழுத்து விடுறீங்க, இல்லைன்னா நான் வந்து பேச மாட்டேன், எங்களை வந்து இழுத்து விட்டுறது உன் தப்புன்ற மாதிரி அங்கே ஒரு அடி கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்னைக்கு கூட சமையல்ல அவங்களுக்கு பேச்சு இருந்தால் பேசிங்க, நாங்கள் சொல்கிற வரத்தை கேட்டுக்கோ, அதை விட்டுட்டு கோமாளித்தனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இது கோழத்தனம், இந்த மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு வரும், நீ எல்லாத்தையும் பேசிட்டு இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டப்புன்னு அருண் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அருண் வந்து அவர் எப்படி பண்ணுவார்னா, அப்படியே அவர் மேலே ஒரு இது தப்பிக்க கூட இது வரக்கூடாதுன்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக தூக்கி ஆப்போசிட் இருக்கும், ஒட்டுமொத்தமே தப்பு. அவர் என்னன்னா மற்றவங்க எல்லாரும் கரெக்டாக இருப்பானுங்க, இவர் வந்து தப்பு பண்ணிருப்பார், அவர் தப்பை எல்லாரும் குத்தி காட்டும் போது என்ன சொல்லுவார், நான் ரைட்டு 11 பேரும் தப்பு, அப்படிதான் அருணோட கேம் பிளே இருக்கு. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். மறக்காம லைவ்ல சந்திப்போம். பாய் கைஸ்.